என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்களை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். உலகத்தில் யார் யாரெல்லாம் மகர ராசிக்காரர்களோ அவங்க எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இருந்தாலும் நம்ம ஃபாதர் இல்லையா, அவர் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று என்னென்ன பண்ணால் தெரியுமா சார்? சரிங்க, சரி தெரியும், 7 சனி இப்போ தான் போயிடுச்சேன். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கடகத்துக்கு சொன்ன மாதிரி தான், எப்பா நீ போயிட்டு வர ஜார், இனி வாழ்க்கையில் ஒன்று நான் பார்க்கக்கூடாது அப்படி பெண்ட் எடுத்துருப்பார். 2ஆம் இடம் என்பது பொருளாதாரம். பொருளாதாரத்தில் சனி வந்தால் என்னாகும்? அளந்தளந்து காசு கொடுப்போம். சாதாரணமாக பேசுவோம். 15,000 வச்சுருக்கீங்களா? நைட்டு படுக்கும்போது ஒரு தடவை பாருங்கள். இந்த 15 16 ஆகிருந்தா இன்றைக்கி நாள் உருப்படியாக போச்சுன்னு அர்த்தம். இந்த 15 14 ஆகிருந்ததுன்னா இன்றைக்கி நாள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த தப்பு ஒன்று தடவை பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், ஒரு பேட்டியில் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? அந்த காசு இந்த காசு காசு தான் சாமி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நன்றா நம்ம எதுக்கு வேலை செய்கிறோம்? நம்ம இந்த கம்பெனி நல்லா இருக்கணும், அப்புறம் இந்த கம்பெனியோட மிஷன்லாம் சக்ஸஸ் ஆகணும், அப்புறம் சம்பாதிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5 பார்க்குறார். குழந்தை 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். உயர்கல்வி, உயர் பதவி, 6 தாண்டிய பயணம். சில பேருக்கு கர்நாடகாவில் வேலை கிடைக்கும், கேரளாவில் வேலை கிடைக்கும், ஆந்திராவில் வேலை கிடைக்கும். அந்த மாதிரிலாம் புஷ்பா லேது, புஷ்பராஜ்லு அந்த மாதிரி ஆகும். மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே தான் சம்பாதிக்க போறீங்க. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. 2026 சனிப்பெயர்ச்சி வருது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே போன வருஷமே ஆயிடுச்சு. திருக்கணிதப்படி வாக்கியப்படி நிறைய நேயர்கள் விரும்பி கேட்குறீங்க, சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம்தான் வச்சுக்கிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ரிப்பிட்டேஷன் பதிவு தான் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் வாக்கியக்காரர்களுக்கு என்று மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சரி, ஓகே. எனிவே இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் வரப்போகிறது, யார் யார் லைஃப் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு ரொம்ப பிடித்தமான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்களை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். உலகத்தில் யார் யாரெல்லாம் மகர ராசிக்காரர்களோ அவங்க எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன கேட்டாலும் இந்த தடவை சனி பயிற்சி கொடுக்க போகிறார். காரணம் என்னென்னா, ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் யுவர் ராசி. யார் இவனா சார்? இவெல்லாம் இப்பெல்லாம் பேசக்கூடாது. இருந்தாலும் நம்ம ஃபாதர் இல்லையா, அவர் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று என்னென்ன பண்ணால் தெரியுமா சார்? சரிங்க, சரி தெரியும், 7 சனி இப்போ தான் போயிடுச்சே. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கடகத்துக்கு சொன்ன மாதிரி தான், எப்பா நீ போயிட்டு வர ஜார், இனி வாழ்க்கையில் ஒன்று நான் பார்க்கக்கூடாது அப்படி பெண்ட் எடுத்துருப்பார். 2ஆம் இடம் என்பது பொருளாதாரம். பொருளாதாரத்தில் சனி வந்தால் என்னாகும்? அளந்தளந்து காசு கொடுப்பார். லோனு வந்த மாதிரி இப்போ தான் வந்துச்சு சார், அந்த ஒன்று அப்படி கொண்டு போய் 250 ரூபா வச்சுருக்கேன் சார், அந்த மாதிரி ஆக்கி விட்ருவார். நண்பர்களே, மகர ராசிக்காரர்கள் காலையில் எந்திரிச்சோன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நான் எப்பயும் இதை பற்றி மட்டும்தான் பேசுவேன், இதுதான் என் குணம். காலைல பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். 1,15,000 வச்சுருக்கீங்களா? சரி, சாதாரணமாக பேசுவோம். 15,000 வச்சுருக்கீங்களா? நைட்டு படுக்கும்போது ஒரு தடவை பாருங்கள். இந்த 15 16 ஆகிருந்தா இன்றைக்கி நாள் உருப்படியாக போச்சுன்னு அர்த்தம். இந்த 15 14 ஆகிருந்ததுன்னா இன்றைக்கி நாள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த தப்பு ஒன்று தடவை பண்ணாதீங்க. அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். இதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஜட்ஜு. நான் இன்றைக்கி இந்த 15 30 ஆகிருந்ததுன்னா சூப்பரா, இன்றைக்கி நாள் நல்ல நாள், நல்லா இப்போ தான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது பேசும், எதுவும் பேசாது, இது பேசும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேசும், நீங்கள் யாருங்கிறத அது சொல்லும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை பேர் என்ன வேணால் கம்பு சுற்றிக்கிங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேசணும், செயலில் காட்டணும். 2ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு சென்று சகாய சனியாக மாறுகிறார். எண்ணங்கள் பொருளாதாரத்தை நோக்கி செல்லுகின்றன. என்னென்னமோ சொல்லுவான் சார், என்னென்னமோ சொல்லுவான். என்னென்ன சொல்லுவான் சொல்லுங்கள்? என்ன சார் பெரிய காசு பணம்? காசு தான் சாமி. சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், ஒரு பேட்டியில் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? அந்த காசு இந்த காசு காசு தான் சாமி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நன்றா நம்ம எதுக்கு வேலை செய்கிறோம்? நம்ம இந்த கம்பெனி நல்லா இருக்கணும், அப்புறம் இந்த கம்பெனியோட மிஷன்லாம் சக்ஸஸ் ஆகணும், அப்புறம் சம்பாதிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு.
அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டாக போட, நான் எதுக்கு வேலைக்கு வரேன், சம்பாதிக்க, சிம்பிள், அவ்வளோதான். நிறையா காசு கொடுத்தா அவங்க கம்பெனி போயிடுவேன், அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஐ எம் வெரி கிளியர். அவங்க கம்பெனிக்கு நான் போகாமல் இருக்கணும்னா அந்த காசு நீ கொடு. கிளியராக இருங்க. கோலில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ராசிக்குரியவன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நம்ம அவனை வச்சு சம்பாதிக்கணும், அதுதான் நம்ம நோக்கம். நம்மளை வச்சு அவன் சம்பாதிக்கக்கூடாது, அதுக்கு அளவு பண்ணாதீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5 பார்க்குறார். குழந்தை, ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறேன், குழந்தை இல்லை, இப்போ பிறந்துடும். 3ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். உயர்கல்வி, உயர் பதவி, 6 தாண்டிய பயணம். சில பேருக்கு கர்நாடகாவில் வேலை கிடைக்கும், கேரளாவில் வேலை கிடைக்கும், ஆந்திராவில் வேலை கிடைக்கும். அந்த மாதிரிலாம் புஷ்பா லேது, புஷ்பராஜ்லு அந்த மாதிரியாக பெரிய ஆந்திராவில் பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்குங்க. சில பேர் வாழ்க்கை திடீர்னு மாறிடும். திடீர்னு பார்த்தா வேறு இடத்துல காக்கி நாடால் வேலை கிடச்சிரும், அந்த மாதிரிலாம். ஸோ திடீர்னு வேறு கல்ச்சர் போயிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சகஜம். ஸோ அடுத்து இவர் வந்து என்ன பண்ணுறார், சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். சில சொல்லப்படாத பிரச்சனைகள் தம்பதிகளுக்குள்ளே இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும், டாக்டரை போய் பார்ப்பீங்க. ஸோ இந்த போன்ற விஷயங்கள் நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே தான் சம்பாதிக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறாங்க? மகர ராசிக்காரர்கள் முதல்ல செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட், 3ஆம் இடத்துல 1000 தான் இருந்தாலும் சனி பகவான் 3ஆம் இடம். பொழிச்சலூருக்கு போயிட்டு இங்கே சென்று சனி பகவான் கண்கண்ட தெய்வம் இங்கே இருக்கார், சிவன் கோயில், பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர். அங்கே சென்று பொழிச்சலூரில் வழிபடுங்க, பைரவ வழிபாடு பண்ணுங்க. இன்னும் அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணணும், இவருக்கு வந்து மார்க்கு அப்படின்னு பார்க்கும்போது, எப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது நோக்கி ஒரு படி எடுத்து வச்சிட்டிங்களோ இனி லைஃப்பில் முன்னுக்கு வந்துடுவீங்க. 100க்கு 90 மார்க். மகர ராசி நேயர்களுக்கு எப்பாடியோ போதும் சார், 7.5 சனி முடிஞ்சு போச்சு சார், இன்னும் வேறு ஏதாவது பஞ்சாங்கம் இருக்கா சார், அந்த பஞ்சாங்கத்தில் இன்னும் 7.5 சனி இருக்கா சார். தொழில், முதல்ல தொழில், வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், கௌரவம், எவ்வளோ கஷ்டம் சார். 7.5 வருஷம் படாத பாடு, சொல்கிறதையும் கேட்கல, சுயமாகவும் புரிஞ்சிக்கல. நான் இப்படி தான் செய்வேன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னா பட்டு தான் தீரணும். படுங்க, ஓரளவுக்கு தடுத்து ஆட்கொள்ளலாம். நான் தடுத்து ஆட்கொள்றவனையும் தள்ளி விட்டு போவேன்னா சிவபெருமான் என்ன பண்ணுவார்? தந்தை அடித்தால் தாய் அணைப்பள், தாய் அணைத்தால் தந்தை அடிப்பள். எனக்கு தாயும் தந்தையும் நீ என்றோ, நீ அடித்தா நான் எங்கப்பா போவேன், எனக்கு அப்பா அம்மா நீ தானே. அந்த மாதிரி குரு சொல்கிறார், இதெல்லாம் வேணாங்க, வேலை மாற்றம் வேண்டாம், இடமாற்றம் வேண்டாம், தொழில் மாற்றம் வேண்டாம், இருக்கிறத பண்ணிட்டு போங்கன்னா கேட்டிங்களா? அப்போ இப்போ நீங்கள் பட்டுதானே ஆகணும். ஆனால் மறுபடியும் நான் அவர் சொல்கிறேன், கடவுள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தரார். இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வேலை மாற்றத்தில் கோல் வச்சுறது, உங்களுடைய சாதுரியம் சாமர்த்தியம் தான் வெளிப்படுறது வரப்போகுது. அற்புதமான காலம். முதல்ல உடம்பு தேரும், அடுத்து ஒன்று சொல்கிறத மண்டையில் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் யார் தெரியுமா, ராஜராஜ சோழன், இருக்கட்டும் போயா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாரு. சோழனாக இருங்க, ராஜராஜனாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு இது வந்து விளக்கு போட்டு வந்தீங்கல்ல, போதும். தோள்பட்ட வலி, மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, தெளிவான சிந்தனை, நல்ல தூக்கம், வயிற்று பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும், வருமானங்கள் கூடும், கடன் தீரும். இப்படி சுப பலனாக சொல்லிட்டு போகிறேன். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய ஆரம்பம், குடும்பத்தில் சந்தோஷம், மன நிம்மதி, பண இருப்பு. ஆகவே புதிய வாழ்க்கை, புதிய பாதை தொடங்குங்கள். என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, குரு தட்சிணாமூர்த்தி பார்வை வந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உச்சம் பெற்ற குரு வரப்போகிறார். குரு வருவதற்கு முன்னாடியே நீங்கள் ஆலங்குடி போயிட்டு வந்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை. சனீஸ்வரரும் உங்களுக்கு சமமாக பிரமாதமாக அள்ளி கொடுப்பார். பிரமாதமாக இருக்கார். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் பகவான் சகாய சனியாக வராரு. போதுண்டா, 2026 வரைக்கும் பட்ட கஷ்டம், பல நஷ்டம், பல கடன்னால பிரச்சனைகள், இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் தெரியாமல் கஷ்டப்பட்டவங்க, என்னதான் படிச்சிருந்து அட்வொகேட்டாக இருந்தாலும், வழக்கறிஞராக இருந்தாலும், டாக்டராக இருந்தால் கூட குடும்பத்தில் ஒரு பிரிவு,
தாம் பிள்ளைங்களை தன்னோட அரவணைப்பில் வாழக்கூடிய ஒரு தருணம், ஏமாற்றம் தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் எல்லாமே மகர ராசிக்கு தாங்க நிறையவே இருக்கு. யார் ஒருத்தர் கழுத்தில் ருத்ராட்சமாக ஆன்மீக தோரணத்தில் இருந்து காவி வேட்டியும் கழுத்தில் ருத்ராட்சமும் போட்டவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. பல கோயிலாக ஏறினவங்க தான் தப்பிச்சாங்க. பல பேர் அட்ரஸே இல்லாமல் தன்னையே மாச்சிக்கலாம்னு சொல்லக்கூடிய தருணத்தில் எத்தனையோ பேர் இறந்தும் போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு கொடூரம் மகர ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. இதில் பல நட்புகள்னால ஏமாந்து, ஏன் கணவனுக்கு தொழில் நஷ்டம், வியாபாரத்தில் பிரச்சனை, கோடி ரூபா கடனை கொடுத்து கடன் வாங்க முடியாமல் கடனாளியாக இருந்து இப்படி இருந்தவங்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சிக்கு மேலே தான் யோகம். உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. ஒரு கல்யாண காட்சிகள் வரலாம், புதுசாக வீடுகள் மாற்றலாம், விலை உயர்ந்த கார் வாங்கலாம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசராக வரலாம், ஃபைனான்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு தோரணங்கள் எல்லாமே இனிமே தான். இடம் நிலம் சொத்து சுகத்தில் ஒரு வாழ்க்கை வரக்கூடிய தருணமும் இனிமே தான். கோடி ரூபாய் ஏமாந்திருந்தாலோ நஷ்டமாயிருந்தாலோ பல கோடி ரூபாய் லாபங்கள் வரக்கூடிய நேரம் இனிமே தான். ஆனால் இதில் பெண்கள் தாங்க பாவம். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆள்பட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் மகர ராசிக்கார பெண்கள் தான். மகர ராசிக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சினால் ஒரு பிரயோஜனங்கள் அடைஞ்சிருக்க முடியாது. எல்லாமே எதிரியாக தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை பிரதிபலித்தது ஒரு கட்ட காலம். அந்த ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு செஞ்ச சூழ்ச்சிகளும் ஏவலும் சூனியமும் தான் உங்களை இந்த பாடுபடுத்தியிருக்கு. இருந்திருந்தாலும் ஆண்டவனுடைய அனுகிரகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறையாவே இருக்குது. பட்ட துன்பம் விலகி போச்சு. இனி குருவுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு பலனாக வந்திருக்கிற மாதிரி சனீஸ்வரன் பகவானுடைய அமைப்பு ஒரு நல்ல ஒரு தருணத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை தன்மையும் தான் செய்தொழிலில் ஒரு மேன்மை அடையக்கூடிய அமைப்பும், படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு படிப்பறிவும், படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ ஒரு திருமண ஏற்பாடோ இதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் சிறு வயசு குழந்தைங்க ஒரு 25 ஒரு 30 வயசுக்குள்ளே பட்ட குழந்தைங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களெல்லாம் நீங்கள் அனுபவித்தது நீங்கள் தான். போதுண்டா சாமி. 2026 வரைக்கும் பல பேர் சட்ட சிக்கல்களை சந்திச்சுருந்துருப்பீங்க. கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியலேன்னு கேட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருப்பீங்க. குடும்பத்திலேயே சொந்த பந்தமே சூனியம் வச்ச மாதிரி பித்து பிடிச்சி அலைஞ்சிட்ருப்பீங்க. உடல் நலத்தில் கோளாறும் அஜீர்ண கோளாறும் மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் வந்து உங்களை வாட்டி வதச்சிருந்திருக்கும். மகர ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஆளாகப்பட்ட பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கணும். ஆன்மீக தோரணையில் ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்திருந்தால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். ஆன்மீக ஈடுபாடுகளை பக்குவமாக பண்ணிக்கிங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. எம்பெருமான் ஈசனை கிச்சின்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம்தான். மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலன் வர்றதுக்கு சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துங்களை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகர ராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிவாய நம. மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி மகத்துவமான ராசி. மகர ராசி பிறருக்காக வாழக்கூடிய ராசி. மகர ராசி தன்னலமற்ற சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. எல்லாம் ஓகே. இந்த 7.5 சனின்னு சொன்னாங்களே, அவர் போயிட்டாரா போலையா?
அவர் நகர்ந்து சென்றுட்டாரா செல்லலையா? இதான உங்களுடைய கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக எல்லா விஷயத்திலும் எண்ட் ஆஃப் பாயிண்டில் போய் ஏமாற்றத்தை சந்தித்த உங்களுக்கு சனி பகவான் வாக்கியப்படி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. என்னென்னலாம் கிடைக்கல, யாரெல்லாம் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கல அப்படி நீங்கள் நினச்சிங்களோ அத்தனை விதமான செயல்பாடுகளும் மாற்றம் மகர ராசிக்கு வரப்போகுது. கொடுக்க ரெடியாக இருக்கார் சனி பகவான். நல்ல விஷயங்களை கொடுக்க சனி பகவான் ரெடியாக இருக்கார். அதை பயன்படுத்த நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? சனி பகவான் உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு சந்தோஷத்தை, நிறையா விதமான பிரச்சனைகளை கொடுத்தார். சந்தோஷம் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டார்? பிரச்சனையும் கொடுத்தார். அவர் கொடுத்தாருன்னா என்ன பண்ணாருன்னா, இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 7.5 வருஷம் நம்ம சொல்கிறோம். இந்த 7.5 வருஷத்தில் ஸ்டார்டிங் 2.5 வருஷமும் எண்டிங் 2.5 வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. மகர ராசியில் 30 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளே உள்ளவங்க. இடைப்பட்ட 2.5 வருஷம் வேறு லெவலில் போயிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் சுயஜாதமும் உதவியாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன வருஷங்கள் உங்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் பலபடி அந்த 2.5 வருஷம் உங்களை கொடுத்ததெல்லாம் பிடிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டார். கடைசி நேரத்தில் கூட நான் வச்சிருந்த கையில் உள்ள காசு காணாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் மகர ராசிக்கு வந்துச்சு. ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வேறு என்ன நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார், உங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுப்பார், காதலில் வெற்றியை கொடுப்பார், கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுப்பார், இல்லாத ஒரு பிரச்சனைகளை இனிமே இல்லாமே பண்ணிடுவார். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் உறுதியாக வெளியே வர போகிறீங்க. கல்யாணம் முடியலைங்க, கல்யாணம் முடியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களும் பொண்ணு பார்த்துட்டோம், மாப்பிள்ளை தேடி பார்த்துட்டோம், எங்களுக்கு கல்யாணமே செட் ஆக மாட்டேங்கி. ஜாதகம் பொருந்துனா ஃபேமிலி ஒத்து இல்லை, ஃபேமிலி ஒத்து வந்தால் ஜாதகம் ஒத்து இல்லை, என்னங்க செய்வது அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், அவர் அந்த மூலையை பார்ப்பார், நான் இந்த மூலையை பார்ப்பேன், மூளையே இல்லாத மாதிரி உட்கார்க்க வேண்டிய சூழ்நிலை லைஃப்பில் இருந்துச்சுன்னு சொல்லி மகர ராசிக்காரங்க கணவன் மனைவி யோசித்தீங்க அப்படின்னா இனிமே தான் நீங்கள் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த சுப நிகழ்ச்சி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, வீடு கட்ட யோசித்து கொண்டு இருக்கீங்கன்னா வீடு கட்டுவீங்க. ஒரு சொந்த வீட்டில் உட்கார தான் என்னோடய லட்சியம் நீ நினச்சிங்கன்னா சொந்த வீட்டில் உட்காருவீங்க. திருமணம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா திருமணம் முடிப்பீங்க. அண்ணன் தம்பி சேரவே மாட்டேங்க. எங்கள் அண்ணனும் சரி, என் தம்பியும் சரி, எங்கள் அக்காவும் சரி, என் தங்கச்சியும் சரி என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா இனிமேல் அவங்க உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டாங்க. மனசு விட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் மகர ராசிக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். அதாவது பொதுவாக இந்த மேல் அதிகாரிகள் மூலமாக அதிகமாக வேலை பார்த்தும் பிரச்சனை சந்திக்கிறது நம்ம மகர ராசி தான். நீங்கள் ப்ரொஃபைட்டாக வேலை பார்ப்பீங்க, 100%, 200% கூட வேலை பார்ப்பீங்க. ஆனால் உங்களுடைய வேலையை சதவீதம் போடச்சுன்னா உங்களுடைய மேலதிகாரி எத்தனை போடுவார்னா ஒரு 60 தான் போடுவார். ஆனால் வேலையே பார்க்காம சும்மா உங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஒருத்தர் உட்காந்துருப்பான், ஒரு நபர் இருப்பார், ஆனால் அவருக்கு எத்தனை போடுவார்னா 95% போடுவார். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு வலியும் வேதனையும் வரும்ல, ஏன்னா சும்மா உட்காந்துருக்கேன், அவனுக்கு 85, 90, நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன், எனக்கே ஏன் மதிப்பு கொடுக்கல. ஸோ இது சதவீதங்கிறது பொருளாதாரம், மதிப்பு, மரியாதை, நான் சொல்கிற புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நிலையிலிருந்து மாறப்போகுதுங்க. உங்களுடைய வேலை, விவேகம், உங்களுடைய வெற்றி எல்லாம் உங்கள் கூட வரப்போகுது. சொடக்கு போடுற நிமிடத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை மாறும். பார்த்துருக்கோமா? நம்மளும் இப்போ இந்தியாவையும் பார்த்துருக்கோம், ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கோம், வேறு மாநிலத்துலேயும் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு வீடியோ அப்படி போட்டு ஒருத்தர் ஓஹோன்னு ஆனார். ஒரே ஒரு வீடியோ, ஒரு பெண்மணி இப்போ வேறு லெவலில் இருக்காங்க, சினிமா நடிகை இருக்காங்க, இவர் நடிகை நான் போயிருக்காரு. எப்படி? இதே மாதிரி தான். நீங்கள் இனிமேல் உங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. போங்க ஐயா, இதெல்லாம் கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சு சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. உங்கள் லைஃப் மாறுங்கிற நம்பிக்கையோட வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே மாற்றம் சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க.
சின்ன சின்ன விஷயங்கள், தலைவலி வருது, கால் வலி வருது, மூட்டு வலி வருதுன்னு ஏதோ சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனே மருத்துவரை பாருங்கள். உங்கள் தாய்மாமா உறவுகிட்ட தேவையில்லாத விவாதம் வச்சுக்கிறாதீங்க. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க என்னென்னா சொல்லிட்டு போட்டோம், அவங்க பொய்யாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும், மேபி எனி ஒன், நீங்கள் அவங்ககிட்ட விவாதம் பண்ண வேண்டாம். புரியுதா? அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கடன் வாங்க முயற்சி எடுக்காதீங்க. இருக்கிற கடன் அடைக்கிற முயற்சி எடுங்க. புதுசாக கடன் வாங்காதீங்க. புதுசாக யாராச்சும் உங்களை கடன் வாங்கி சொல்லி தூண்டினா அவங்கள நம்பாதீங்க. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருங்க. வெளிநாடு பயணம் உண்டு. வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்டால் வெளியூர் போயிருங்க. அதாவது மகர ராசிக்காரங்க உள்ளூரில் இருப்பதை விட வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறது தான் லாபம் நிறையா வரும். பிறந்த ஊரில் இருக்க மகர ராசி போராடிக்கிட்டே இருப்பாங்க. நாடு விட்டு நாடு போனேன், ஊர் விட்டு ஊர் போனேன், மாநிலம் விட்டு மாநிலம் போனேன். மகர ராசி என்பர்கள் முடிஞ்சளவு ஓரளவுக்கு மாற்றம் உண்டு. ஸோ இடமாற்றம், தொழில் மாற்றம், அதே போல் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் என்பதை எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் வழிபாடு செய்வதாக இருந்தால் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இனிமேல் தான் நீங்கள் ஃபீனிஷ் பறவை மாதிரி, சிங்கம் மாதிரி சிறப்பான வாழ்க்கை வாழப் போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசினோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.